சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? சாப்பாடா போட்டீங்க, விருந்தில்ல கொடுத்தீங்க. விருந்தா? அப்புறம் டேம் எப்படி இருக்கு? பேஞ்ச அடைமழைக்கோ அடிச்ச காத்துக்கோ வெள்ளத்துக்கோ ஈடு கொடுத்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமே. உறுதியா இருக்கு, உங்களை மாதிரியே. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த அணையை அசைக்க முடியாது. ஆமா, ஊர்ல எப்படி இருக்காங்க? அதை விடுங்க, நீங்க என்னங்க எப்படி? ஓ, என்ன ராஜாவை பார்த்தீங்க, கலெக்டரா பார்த்தீங்க, இன்ஜினியரா பார்த்தீங்க, இப்போ சமையல்காரனை பார்க்குறீங்க, அது சொல்றீங்களா? நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. செய்கிற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்கிறோமா, அதான் முக்கியம். 36 ஊர்ல இருக்கிற ஜனங்களெல்லாம் நல்லா வாழ வச்ச நீங்க இப்போ இங்க இப்படி. எனக்கு என்னங்க குறைச்சல்? வர்றவங்களை தங்க வைக்கிறதுக்கு அப்பா கட்டின சத்திரம் இருக்கு. யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம வயிறு நிறைய சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி இருக்கு. பாத்தீங்களா எத்தனை கருவ மாடி இருக்குன்னு? வேற என்ன வேணும்? அது இல்லைக்க, அரண்மனையெல்லாம் வித்து புட்டிக்கலாம். ராஜாவா இருந்தீங்க, இங்கேயும் நான் தான் ராஜா, உங்க பொண்ணுதான் ராணி. அரண்மனையில் இருந்ததா ராஜாவா? எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான். நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க உங்களை பழைய ராஜாவா தான் பார்க்க விரும்புறோம். அதுக்கு இதெல்லாம் பத்தாது. நீங்க ஊரு ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த நிலத்தையெல்லாம் திரும்பி கொடுத்துறோம். நீங்க வித்த அரண்மனையெல்லாம் திரும்ப வாங்கிட்டு 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். இப்பவும் நான் நினைச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். படிப்பு இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு, உடம்புல ஒலு இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. பாரதியும் கேட்ட இது போதும் சொன்னா. இதை பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம்தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும். அப்போ ஒன்று பண்ணுங்க துரை, நீங்க எங்க ஊருக்கே வந்துருங்க. நாங்க எல்லாருமே உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுக்கு அடியாளமா ஏதாவது விட்டுட்டு போனோம்னு நினைச்சேன். அந்த சோலையோர் டேம் தான் என் அடியாளம். அத்தோட என் வேலை அங்கே முடிஞ்சு போச்சு. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அந்த சம்பந்தம் பைய பேச்ச எதுக்குங்க பழசெல்லாம் விட்டுடுங்க. மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம்ல? மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம்ல? ஐயே, நீங்க கட்டின கோவிலையாவது துறக்க ஊருக்கு வாங்க மாப்பிள்ள. ஊருக்கா? ஒரு தடவை உடைஞ்சதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. ப்ளீஸ் ஒரு பொறுத்தாதீங்க. வரங்க. வரம் பாரதி அக்கா. வரமா. அப்பா, உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லி அனுப்புறேன். நீங்க வந்துட்டு போங்கப்பா. கருணாகரா அக்கா, இங்க வாயே. என்னங்க, ஊர்ல ஜனங்க கிட்ட ராஜா பேலஸ்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்காம வருத்தப்படுவாங்க. இந்த அவங்க சந்தோஷத்துக்காகத்தான் நாம எல்லாம் உழைச்சது. ஞாபகம் இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற ராஜா, உங்களுக்கு எப்ப எங்களை மன்னிக்கணும்னு தோணுதோ அப்ப நீங்க அந்த ஊருக்கு வாங்க. அது வரைக்கும் நீங்க கட்டின அந்த அணை கோயில் மூடிதான் இருக்கும். இது ஏன் மேல சத்தியம். அன்னைக்கு எங்க அப்பா செஞ்ச சத்தியம் 70 வருஷம் கழிச்சு அந்த ராஜாவோட வாரசால இன்னைக்கு நிறைவேறிருக்கு. அந்த ராஜா நினைச்ச மாதிரி சிவராத்திரி அன்னைக்கே இந்த கோவில் திறக்கப்பட்டு ஆராதனை நடந்திருக்கு. இதெல்லாம் நிறைவேற்றினவரை தப்பா திருடுன்னு சொல்றீங்களே? இதோ பாருங்க, இந்த சிலை மட்டும் இல்லை, இந்த கோயில், அந்த அணை, செழிப்பாக இருக்கிற இந்த ஊரை சுற்றி இருக்கிற 100கணக்கான கிராமம், இதெல்லாம் அவர் குடும்ப சொத்தையா? அந்த குடும்பம் நமக்கு போட்ட பிச்சை. அவர் சொத்தை அவரே ஏன் திருடணும்?
இனிமே என்ன லிங்கான்னு கூப்பிடாத, லிங்கேஸ்வரனே கூப்பிடு. அந்த பேர் எனக்கு வச்சதை இப்போ நான் பெருமையாக நினைக்கிறேன். ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? ஏன்? அவருடைய பேரை நான் கெடுக்க விரும்பல. ஒரு நிமிஷம், நான் உங்களை தடுக்கல. இந்தாங்க, அந்த ராஜா ஞாபகார்த்தமா எங்க தாத்தா வச்சிருந்தது. தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். அந்த கோவிலை திறக்கணும்னு ராஜா என் கனவுல வந்து சொல்லலை. அது பொய். அதை சொன்னது அந்த டேம் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சீஃப் இன்ஜினியர். இந்த ஊரை காப்பாற்றணும்னா கோயிலை திறங்க, கோயிலை திறங்க. அவர் சொன்னது போல கோயிலை திறந்தாச்சு. ஆனால் இந்த ஊருக்கு என்ன ஆபத்துன்னு தெரியல. அந்த இன்ஜினியரை காட்டுமான் குத்தி கொண்டதா ஊர் நம்புது. இல்லை, யாரோ 4 பேர் வந்து குத்து கொண்டதை நான் பார்த்தேன். ஐயா, இந்த ஊரே அழிஞ்சிடும்னு இருந்த போது அந்த ராஜா உங்கள் தாத்தா வந்து எங்களை எல்லாரையும் காப்பாற்றினார். 70 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஊருக்கு ஆபத்து வந்திருக்கு. நீங்கள் தான் ஐயா எங்களை காப்பாற்றணும். ஊரை காப்பாத்துறதுக்கு கோவிலை ஏன்பா திறக்க சொல்றாங்க? கோயிலை நாம தானே இப்போ திறந்தோம். டேய், உன் மஞ்சள் பைய கூட. பப்ளிக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புற்றுநோய்க்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக மிகப்பெரிய ஹாட் ஏர் பலூன்களை பறக்கவிடும் விழாவை சோலையூரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாகபூஷன் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார். இப்படிப்பட்ட ஹாட் ஏர் பலூன்களை பறக்க விடுறதுனால என்ன ரொம்ப முரண்டு பிடிக்கிறியாமே? இல்லைங்க சார், என்னால் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். இப்படிதான் அவனும் சொன்னான். முடியாதுங்க. உங்க மிரட்டலுக்கும் பணத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். டேம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு எழுதி சீல் அடிச்சு கையெழுத்தும் போட்டாச்சு. அதான் எனக்கு வேணும். அது எங்க இருக்கு? அது இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. டேய், உள்ள போய் தேடுங்கடா. சரிங்க. டேய் வாடா. புடிங்கடா அவனை. அந்த சர்டிபிகேட் கிடைச்சதுன்னா கொளுத்துடு. கிடைக்கலனா வீட்டையே கொளுத்துடு. டேய், உத்தமனுக்கே மான் கொம்புனா கையை நீட்டி 1.5 கோடி அட்வான்ஸ் வாங்கியிருக்க ஞாபகம் வச்சுக்கோ. பொசிக்கிடுவேன். வேணாம் சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். குட். நாளைக்கு டேம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரல? ஆமாம் சார். அங்கே 50 மீட்டருக்கு ஒரு இடத்துல ட்ரில் பண்ணி ஓட்ட போட போறல? ஆமாம் சார். அந்த சின்ன சின்ன ஓட்டல எங்க ஆளுங்க கொடுக்குற பாம்பை வச்சுட்டு கனெக்ட் பண்ணி டேம் வீக்கா இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டே இரு. சார், பாம்பை போய் வெடிக்காதுல்ல சார்? ராத்திரி நான் தான் ஒன்னா வெடிப்பேன். தண்ணி போற சத்தத்துல ஊருக்கு ஒண்ணுமே கேட்காது. பாம்பு வெடிச்சு டேம் உடஞ்சிருச்சுன்னா? டேய், பாம்பு எந்த ஊரு எந்த என் தொகுதியை நானே அழிச்சுக்குவேனா? போடாப்பா, சீக்கிரமா இருப்போ. ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறமா. ஓகே. வந்துருவார் மேடம். ஓ, ஹாய் லட்சு. எதுக்கு வர சொன்னீங்க? வா உட்கார். இன்னும் எத்தனை காலம் உனக்காக வெயிட் பண்ணோம்? நானா வெயிட் பண்ண சொன்னேன்? சொல்லல, ஆனா சின்ன வயசுல இருந்து தெரியும்ல. தெரியும். தாடிய பாரு, வயசு வேற ஆயிட்டு இருக்கு. மந்திரி போஸ்டுக்காக டை எடுக்காம வச்சிருக்கீங்க. பாருடா. நாளைக்கே தாத்தா கிட்ட வந்து கேளுங்க. வரேன். என்ன மழை கிள பெய்யுதா என்ன? டேய், நல்லது நடக்கும்போது ஒண்ணு மேல ஒண்ணா நடக்குதுடா. கெட்டது நடக்கும்போது அப்படிதாங்க, ஒண்ணு மேல ஒண்ணு நடக்கும். சரி, அந்த கான்ட்ராக்டர் ஃபோன் போடு.